Okay, good morning children. Today class center of gravity and stability. Center of gravity என்னாலே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட மெயின் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் என்னது இருக்கும். ஏன்னா அது இருந்ததுனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே நிற்க முடியுது. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கணும் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் என்னது. இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம இந்த கிளாஸில் எடுக்கிறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வரும்போது ட்ரை டு பேலன்ஸ் எ கார்ட்போர்ட் ஆன் யுவர் ஃபிகர் டிப். ஏன்னா லாஸ்ட் அந்த ஒரு டிப்பு பாயிண்டில் வச்சு ஒரு கார்ட்போர்டிலும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. வாட் டு வி அப்சர்வ் தேர் இஸ் only one point which the cardboard is balanced. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் வச்சாதான் அது வந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிற்க முடியும். மற்ற எந்த பாயிண்ட்ல வச்சாலும் அது இது பண்ண முடியாது. The point which the cardboard is balanced is called the center of gravity of the cardboard. இப்போ அந்த பாயிண்டோட இதுதான் நம்மளுக்கு கார்ட்போர்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸில் மட்டும் அது இது பண்ணாதான் அது பேலன்ஸ் ஆகி அப்படியே நிற்கும். அதனால் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டோட நேம் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, அந்த கார்ட்போர்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற அந்த கரெக்ட் பாயிண்ட்னு டிப் ஆஃப் த பாயிண்ட்னு வந்து அவங்களும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. Center of gravity. The center of gravity of an object is the point through which the center entire weight, entire means on a whole, full weight annadu and the object annadu edu mele depend ஆகுது. How to we find the center of gravity? na ஒரு object oda center of gravity annadu எப்படி நம்மளால மார்க் பண்ண முடியும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெகுலர், ஏன்னா இப்போ இதில் வந்து ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறதானே ஈஸியாக பண்ண முடியும். இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்தாலும் நம்மளால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெயிட் ஆஃப் கார்டு, இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கார்டு என்னது கொடுத்துருக்காங்க. அது 4 அந்த கார்னர்ஸில் நிந்தி ஒரு 2, ஏன்னா ஒவ்வொரு கார்னர்லேருந்து லைன் இது பண்ணும்போது அது ரெண்டுமே எந்த பிளேஸில் ஜாயிண்ட் ஆகுமோ அந்த 2 லைன்ஸ் என்னது. ஸோ அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கார்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னது ஒரு கார்டுக்கு வந்து அந்த 2 லைன்ஸு ஜாயின் ஆகிற பிளேஸில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த டயக்ராமில். அதே ட்ரையாங்கிள் என்னது எடுத்தால் ஆல் சைட்ஸ் ஒவ்வொரு மூலையிலேருந்தே நம்மளுக்கு ஒவ்வொரு கார்னர்லேருந்து ஒவ்வொரு லைனு இது பண்ணால் அந்த எல்லா லைன்ஸும் நம்மளுக்கு எந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுமோ அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது வெயிட் ஆஃப் ஒரு டிஸ்க், ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிஸ்க் என்னது எடுத்தால் அது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு. வெயிட் ஆஃப் ரிங் எடுத்தாலும் அதே சென்டர் பாயிண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பில் இருந்தால் ஈஸியாக நம்மளால் அந்த எல்லா லைன்ஸும் ஜாயின் ஆகிற பிளேஸ் வச்சு மார்க் பண்ணிடலாம். ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட் லை ஆன் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஜென்ரலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கானாலும் கரெக்ட் சென்டர் பாயிண்டில் தான் அது இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட் ஆஃப் கார்ட்போர்டு, வெயிட் ஆஃப் ட்ரையாங்கிள், டிஸ்கு, ரிங். இந்த 4மே வந்து கரெக்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஆப்ஜெக்ட்ஸு. இப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்தால் ஒரு ஷேப் பண்ணது இல்லாமல் இருந்தால் அது எப்படி பண்ண முடியும்? Apparatus, irregularly shaped cord, string, pendulum bob, stand. Make 3 holes in the lamina. ஏன்னா லேமினா இந்த இது பண்ணுறது இப்போ நம்மளுக்கு இந்த இதிலவே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதிலும். ஏன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளு வந்து எந்த இதில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆனது எப்படி மார்க் பண்ணணும். Suspended the lamina from the optical pin through one of the holes as shown. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு இந்த டயக்ராமில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. சஸ்பெண்டட் த ப்ளம் லைன், ஏன்னா ப்ளம் லைன் அன்னது ஃப்ரம் த பின் அண்ட் மார்க் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன் ஆன் த லேமினா. ஏன்னா ஒரு பாயிண்ட் கரெக்டாக 3 ஹோல்ஸ் இது பண்ணி ஒரு கார்ட்போர்ட் அந்த லேமினா அன்னது கொடுத்துருக்காங்களம்மா அதுக்கு 3 பிளேசஸில் நம்மள என்ன பண்ணணும் ஹோல்ஸ் அன்னது பண்ணணும். அந்த ஹோல்ஸ் பண்ணி அதில் நின்று த்ரெட்டு கட்டிட்டு ஒரு பிளேஸில் ஜாயின் பண்ணணும். Draw lines of the lamina representing the positions of the plumb line. Plumb line ana எந்த லைன்ல அந்த இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது ஒர்க் பண்ணுது அதுதான். Repeat the above steps for the holes. Label the intersection of the 3 lines x the position of the center of gravity of the lamina. ஸோ அந்த இதில் வரும்போது நம்மளுக்கு ஏன்னா இந்த பக்கத்தில் டயக்ராம் இருக்குது அந்த டயக்ராமில் வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அது எடுக்கும்போது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன்.
meter rule, the ruler is in equilibrium when supported at its ஒரு மீட்டர் ரூல் அன்னது ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட். அது வந்து ஈக்குவலிபிரியம் எப்படி நம்மள சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது மார்க் பண்ண முடியும். இப்போ இதுதான் லேமினா 3 ஹோல்ஸ் அன்னது கட்டிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நம்மள சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறது வச்சுருக்காங்க. For a regular object such a uniform meter scale rule, the center of gravity is at the center of the object. When the object is supported at that point, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இது பண்ணிட்டு இருக்கும். It will be balanced. If it is supported at any other point, it will topple. ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட் ஆனாலும் அதை சப்போர்ட் பண்ணி அப்படியே நிற்கும். அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் gravity. Stability. Next, இப்போ இது வந்து center of gravity. Irregular shapeல இருக்கிற ஒரு லேமினா, regular shapeல இருக்கிற இந்த 3 diagrams. இதுதான் center of gravity. Next என்னன்னா stability. Stability இது பண்ணும்போது நம்மளுக்கு next point அது stability is a measure of the body's ability to maintain its original position. ஏன்னா நம்மள அப்படி இப்படி ஆடிட்ஸ் ஆனாலும் ஒரு பிளேஸில் போய் ஏன்னா ஏடு பள்ளமாக இருக்கிற அந்த பிளேஸில் நடக்கும்போது என்ன ஆகிடும், ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷன் அன்னது வந்ததுக்கப்புறமா அப்பா இப்போ தான் கரெக்டாக நிற்க முடியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்டெபிலிட்டின்னு எடுத்தாலே ஒரு எப்படி இருந்தாலும் அந்த இது ஏன்னா மாறிட்டே இருந்தால் கூட அந்த வெயிட் அன்னது ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு கரெக்டாக வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் அதுதான் ஸ்டெபிலிட்டி. இது டெஃபினேஷன். ஸ்டெபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் த பாடிஸ் அபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். த 3 types ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆர், அதில் இருக்கிற ஸ்டெபிலிட்டியில் 3 types இருக்குது. ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். ஒன்று ஸ்டேபிளாக இருக்கிறது, இன்னொன்று அன்ஸ்டேபிள், நியூட்ரல். எப்படி ஆனாலும் மாறாமல் இருக்கிறது தான் அன்ஸ்டேபிள். ஸோ 3 types ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள். த first arm can be tilted through quite a big angle without toppling. ஏன்னா இந்த இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்கம்மா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைசஸ் எப்படி இது ஆகுது. பேஸ் ஒரு கார்ட்போர்டு வச்சு அந்த கார்ட்போர்டு மேலே ஒரு இது நம்மளுக்கு வச்சுருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் வெயிட் எப்படி அந்த மூமெண்ட் ஆனது அந்த வெயிட்டில் இதுவாகுது. கீழே பேஸ் பொசிஷன் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது ஸ்டேபிளாக நிற்க முடியும். இப்போ நம்மள கூட ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர் எந்த ஒரு இதுவானாலும் பெண்ணானாலும் அடியில் இருக்கிறது கொஞ்சம் பேஸ் பொசிஷன் எக்ஸ்ட்ரா இருந்தா அது அப்படி வச்சாலே நின்றுடும். அப்படி இல்லாமல் பேஸ் பொசிஷன் கொஞ்சமாக இருந்து மேலே இருக்கிற பொசிஷன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சானா அது வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பொம்மரம் நிற்கிறதுனா எவ்வளோ இது பண்ணணும். அதே மாதிரி தான், ஏன்னா அதே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அது மேலே வச்சா அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்ல நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எந்த பிளேஸில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது ஒர்க் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ரைஸ்டு வென் இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு. அது அப்பப்போ மாறிட்டே இருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் கிட்ட என்ன ஆகிடும்னா ஸ்டேபிளாக அது மேலே நின்றுடும். அதுதான் பேஸ் ஏரியா எக்ஸ்ட்ரா இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்க முடியும். த வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக 90 degreesல இருக்கிற லைன் ஆனது த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டில் ஃபால்ஸ் வித் இட்ஸ் பேஸ். அப்போ அது ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் லைன் ஆனது வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ அது வந்து ஸ்டேபிளாக அந்த ஆப்ஜெக்ட் ஆனது அது மேலே நிற்க முடியும். ஸோ இட் கேன் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ தான் அது வந்து ஏன்னா அப்படி இப்படி ஆடிடுச்சானாலும் ஒரு பொசிஷனில் அது என்ன ஆகிடும், அப்படியே நின்றுடும். பால் கூட நம்மளை தள்ளிட்டே இருப்போம், அது போய் போய் ஒரு பொசிஷனில் ஸ்டாண்டர்டாக நின்றுடும். அப்போ தான் அதுக்கு வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் ஆனது வரும். ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும்போது வராது, ஒரு பாயிண்டில் ஸ்டாண்டர்டாக அது நின்றுடுச்சான்னு சொன்னால் அது ஒரிஜினல். இது வந்து ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஒன் எதுவானா அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் ஆனது கரெக்டாக தலைக்கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். தலைகீழன்னு வரும்போது பேஸ் ஏரியானது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் அது வந்து நிற்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. த ஃபர்ஸ்ட் ராம் வில் டாப்பல் வித் த ஸ்லைட்டஸ்ட் டில்ட்டிங். அது வந்து ஸ்லைட்டாக டில்ட் பண்ணாலும் அதில் வந்து எதுவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் வந்து நிற்கிறது கூட கஷ்டமாயிடும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவர்ஸ், அடி பிளேஸில் தான் இருக்கிறது. எந்த பிளேஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது இருக்கும் பாருங்கள். மூமெண்ட் ஆஃப் வெயிட் அன்னது எந்த பிளேஸ்க்கு, ஏன்னா எப்படி அந்த காற்று அன்னது எப்படி எந்த சைடுக்கு இதுவாகுதோ அந்த சைடுக்கு அது போயிடும்.
ஸோ வெயிட்டுக்கு இருக்கிற பிளேஸ்க்கு அது இதுவாகிட்டே இருக்கும். பேஸ் ஏரியா கம்மியாக இருந்தால் அது ஸ்டேபிளாக நிற்க முடியாது. இதுதான் டோட்டலாக அதோட மெயின் மீனிங். The vertical line through its center of gravity falls outside its base. ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியே நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல இல்லாமே அவுட் சைடு வருது, அந்த ரெட் கலர் டாட்டட் லைன் அப்படி வந்ததுனால அது ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஸோ அதனால் அவுட் சைடு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்தால் அது அன்ஸ்டேபிள் అని பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் at the சேம் ஹைட். நெக்ஸ்ட் இது இன்னொரு டயக்ராம் என்னென்னா சேம் ஹைட்டில் இருக்கிறது. ஏன்னா ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு அப்படின்னு சேம் ஹைட்டில் இருந்தால் அப்போ அது வந்து நம்மளுக்கு எப்படி நிற்கும். ஏன்னா இந்த இது வந்து ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் அன்னது ஆப்ஜெக்டில் இருக்கா அவுட் சைடு இருக்கா. ஆப்ஜெக்ட்லவே இருந்தால் அது ஸ்டேபிள், அவுட் சைடு இருந்தால் அன்ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஈக்வலிபிரியம். இட் காசஸ் ஃப்ரஸ்ட்ரம் டு டாப்பர். ஃப்ரஸ்ட்ரம் அன்னது ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறது. த ஃப்ரஸ்ட்ரம் வில் ரோல்ஸ் அபவுட் த பட் டஸ் நாட் டாப்பல். அது வந்து ரோல் ஆகிட்டே இருக்கிறதுனால அது எந்த பொசிஷன்லவும் அந்த ஒரு பாயிண்ட்ல நிற்காது. Its center of gravity remains at the same height when it is displaced. Same height anadu varumbodhu adu eppo displace maarum. The body will stay in any position to which it has been displaced. And the body anadu oru position la stay apdiye nikkumbodhu enna aidum, endha position an eduthalum adu displacement agadu. Condition for stability. Enna conditions adula irukadhu stability ah irukano an edutha what are the conditions? To make a body more stable and the lower its center of gravity, and the center of gravity another lower adilo da irukano. Increase the area of its base. Next na sonnala adi place base position another area extra inda stability ah nikka mudiyum. Adhe base position kammiya inda adu adite irukum. This box is at the point of tipping over. And next என்ன இந்த பாயிண்ட் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் அன்னது அந்த பாயிண்ட் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பாயிண்ட் அன்னது எந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கிறது. ஏ ஹெவி பேஸ் லோவர்ஸ் எட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ த பாக்ஸ் டஸ் நாட் டிப் ஓவர். வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸ் அன்னது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இதில் நம்மளுக்கு எதுவுமே ஏன்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் நின்றுட்டு இருக்கும். ஹெவி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பேஸ். A broad base in a broad ana extra irukku. The broad base makes the box more difficult the tip over. So in the points anadu ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும்னு எடுத்தா என்னென்ன கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ அப் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே மூவ் ஆகாம இருக்கும், ஸ்டேபிளா இருக்க முடியும். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நம்மளோட டெய்லி லைஃப்பில் இந்த டால்ஸ் அன்னது 2 கொடுத்துருக்காங்க. நார்மலாக தாத்தா பாட்டி இல்லைன்னா ஒரு அந்த இது எல்லாமே அந்த மாதிரி 2 டயக்ராம்ஸ் அன்னது கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பொம்மையாக இருக்கிறது ரியல் லைஃப்பில். It is for the reasons of stability that the luggage compartment of a tour bus is located at the bottom and not on the roof. ஏன்னா அந்த லக்கேஜ் வைக்கிற அந்த பொசிஷன் அன்னது ஏன்னா இந்த இதுக்கு ஒரு ரியலாக நார்மல் லைஃப்பில் எப்படி இதுவாகிறது, ஒரு டூர் அன்னது போயிட்டே இருக்கும் அந்த பஸ்ஸில் லக்கேஜ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் அன்னது எப்படி இருக்கும்னு எடுத்தா லொக்கேட்டட் ஏன்னா பாட்டம் அன்னு வரும்போது எப்படி இருக்கும் பாட்டம் அண்ட் நாட் ஆன் த ரூஃப் அன்னது கம்மியாக இருக்கும், பாட்டம் பொசிஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆன் த அப்பர் டெக் ஆஃப் எ crowded double decker bus. இப்போ டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் ஆனது எல்லாருமே பார்த்துருப்பேங்க. இப்போ அதில் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸில் என்னென்னா ரொம்ப நார்மலாக நம்மளோட இந்த பஸ்ஸில் நின்றுட்டு வர மாதிரி அதில் நிற்க முடியாது. ஏன்னா ஓவர் க்ரௌடடாக எக்ஸ்ட்ரா வெயிட் அன்னது வந்துடுச்சுன்னு சொன்னால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த பஸ்ஸஸில் என்னென்னா நாட் ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே நின்றுட்டு அப்படி தொங்குற மாதிரி அப்படி பேசஞ்சர்ஸ் அதில் இருக்கக்கூடாது. ரேசிங் கார்ஸ் ஆர் பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ரேசிங் கார்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டெபிலிட்டிக்காக இது பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக இதுவாகிறதுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதிலும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. டேபிள் லேம்ப்ஸ் ஆர் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்டு வித் லார்ஜ் ஹெவி பேசஸ் டு மேக் தேம்
ஸ்டேபிள். ஏன்னா அப்படி ஹெவி வெயிட்டாக இருக்கிற அந்த ஃபேன்ஸு லேம்ப்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அதில் இது பண்ணுறதுனால என்ன ஆகிடும், இது ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அது எல்லாமே வந்து லார்ஜ், ஏன்னா பேஸ் பொசிஷன் ஆனது ஹெவியாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியும். இது எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் டபுள் டெக்கர் பஸ்ஸு, அந்த வெயிட் லக்கேஜ் எடுத்துன்னு போகிற பஸ் ஆனாலும், ரேசிங் கார்ஸு, லேம்ப்ஸு, ஃபேன்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஸ்டேபிள்காக வைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். சயின்ஸ் டுடே, ஏன்னா இந்த நார்மலாக டிப்பிக்கலான மெயினாக இருக்கிறது டிப்பிக்கல் ஸ்பீட்ஸ் ஆனது. டாட்டாய்ஸ் அன்னது எடுத்தால் வெரி ஸ்லோ, பர்சன் வாக்கிங் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் 1.4 மீட்டர் பர் செகண்ட். ஃபாலிங் ரெயின் ட்ராப், மேலே நின்று வர அந்த ரெயின் ட்ராப் ஆனது 9 to 10 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அவ்வளோ மேலே நின்று க்ளவுட்ஸில் நின்று வரணும் இல்லையா, அதனால் அந்த டைம். நெக்ஸ்ட் கேட் ரன்னிங் 14 மீட்டர் பர் செகண்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் அன்னது அதோட ஸ்பீட் அன்னது எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் அன்னது. சைக்கிளிங் அன்னது இவ்வளோ டைமு, சீட்டா ரன்னிங் அண்ட் பவுலிங் எல்லாமே அந்த இதில் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் கிளாஸ் ஓவர்மா. இப்போ இந்த இதில் மெயினாக வந்து நம்மளுக்கு, ஏன்னா லெசனில் இது பண்ணுறதை விட உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் அன்னது எப்படியானா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கரெக்டான டெஃபினேஷன்ஸ் அன்னது இருக்கும். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் அனா டெஃபினேஷன், நெக்ஸ்ட் ஒன் எதுவானா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அன்னது ஓன்லி 1 point இஸ் எனஃப். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது இந்த இது அதில் இருக்கிற 3 டைப்ஸ் என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸு இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஒரு டெஸ்ட் அன்னது கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இந்த லெசனில் இருக்கிறது, ஏன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 டெஃபினேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே நீங்களும் 1 time இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த ஃபில்அப்ஸ் அன்னது எல்லாமே இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில்அப், இது எல்லாமே புக் பேக் ஆன்சர்ஸு. அண்டு மேட்ச் த ஃபாலோயிங், அனாலஜி. இப்போ இந்த இதில் அனாலஜி அன்னது கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வெலாசிட்டி அன்னது மீட்டர் பர் செகண்ட் ஆனால் அக்ஸலரேஷனுக்கு என்ன வரும், லார்ஜ் லெங்த் ஆஃப் த ஸ்கேல் மீட்டர், ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அன்னது வெலாசிட்டி அன்னது எடுத்தா, ஸ்பீட் பை டைம் ஆனால் எது வரும், ஸ்பீட் பை டைம் ஆனது டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இந்த அனாலஜி இந்த 3 points நீங்களும் கரெக்டாக இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த 5 definitions. So in this class only center of gravity and stability அதில் இருக்கிற டைப்ஸ் டோட்டலாக ஜென்ரலாக வரும்போது இந்த அனாலஜி அன்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அது இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த இதுவானா இதில் மேட்ச் த ஃபாலோயிங், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனால் எந்த இது வரும் நம்மளுக்கு, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஆன்சர்ஸோட இது பண்ணிடுங்க. ஓகே, திஸ் கிளாஸ் ஓவர்மா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், ஏன்னா இந்த லெசன் அன்னது ஓவர். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எந்த இது பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆனது இந்த இதில் நிறையா இதுவானது. பயாலஜி பார்ட், ஏன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த இதன் எடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் அன்னது பயாலஜி கிளாஸ் தான். ஸோ திஸ் ஓவர்.